திரு டி சிவா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இயக்குனர் இமயம் திரு பாரதராஜா அவர்கள் தலைமையிலான இந்த மாபெரும் சபைக்கு எனது பணிவான மாலை வணக்கங்கள். முதல்ல டைரக்டர் சொன்னதுனால அந்த பதிலை சொல்லிடுறேன். எங்களுடைய சமீபத்தில் நடந்த தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் சொன்ன முதல் விஷயம், தயாரிப்பாளர்களின் கௌரவம் பாதுகாக்கப்படும், நிலைநிறுத்தப்படும்ன்றதான். அதுக்கு எந்தவித பங்கம் வராமல் எங்களுடைய புதிய அமைப்பு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு அதை மீட்டு தரும். நிச்சயமாக இனி முறை நீங்கள் வருத்தப்படும் அந்த அவமானம் நடக்கவே நடக்காது. அதற்கு நாங்கள் பொறுப்பு. இளையதேவன் ரொம்ப அற்புதமான ஒரு விழா இது. எனக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி என்னுடைய பத்திரிகை நண்பர் ஒருத்தர், தம்பி இந்த படம் இருக்குது, ஞானக்கிருக்கன் ஒரு படம், நீங்கள் அவசியம் பாருங்கள், படம் முடிஞ்சோடனே ரொம்ப அற்புதமாக இருக்குது, என் வாழ்க்கையிலே இவ்வளோ சிறப்பான ஒரு படத்தை பார்த்தது இல்லைன்னு சொன்னார். அவர் ஒரு 20 வருஷமாக தெரியும், ஒரு நாள் கூட எனக்கு இந்த படத்தை எந்த படத்தை பற்றியும் அவர் சொன்னது கிடையாது. ஸோ அப்போவே நான் இளையதேவனுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசி, நீ முடிஞ்சோன்னு சொல்லுங்கள், நிச்சயமாக நம்ம பார்ப்போம், சந்திப்போம், இந்த படத்தை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு அவருக்கு சொன்னேன். ஏன்னா அவர் சொன்னவர், அவர் முக்கியமானவர், அவர் அப்படி யாரையும் அடிக்கடி சொல்கிறவர் இல்லை அவர். ஸோ இன்றைக்கி பாடல் பார்த்த உடனே தெரிஞ்சது, ஏன் அவர் பாடல் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பாடல் நான் பாரதராஜா சாரை பார்க்க முடிஞ்சது, ஒரு சேரனை பார்க்க முடிஞ்சது, ஒரு வசந்தபாலனை பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி அப்படி ஒரு யதார்த்தமும் ஒரு ரொம்ப அழகும் ரசனையுமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் பெரிய அளவில் பேசப்படும் படமாக, இந்த மாதிரி ஒரு சின்ன படம் பெரிய அளவில் ஜெயிக்கும் போது தான் சினிமாவுக்கு அப்பப்போ ஒரு ரிலீஃபும் மறுமலர்ச்சியும் கிடைக்கும். ஸோ எத்தனை சின்ன தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கிறாங்கன்றது வச்சு தான் அடுத்த வருஷம் சினிமா நல்லா இருக்க போகுது. ஸோ அந்த அடிப்படையிலே இளையதேவன் ஒரு தயாரிப்பாளராக இயக்குனராக பெரிய வெற்றியை பெற வேண்டும். இசைக்கு ஒரு இளையராஜா வந்தது போல் இயக்கத்துக்கு ஒரு இளையதேவன் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.